சாட்டர்டே ஆஃப்டர்நூன் 4 நாளைக்கு முதலேயே சன்னா வந்து ஊற வச்சு ஃப்ரீசரில் போட்டு வச்சுட்டேன். ஸோ இன்னைக்கு மதியம் லஞ்சுக்கு வந்து ரைஸ் குழம்பு எதுவுமே வைக்காம இந்த மாதிரி சன்னா மசாலாவும் பூரியும் பசங்க சாப்பிடுவாங்க விரும்பி. ஸோ அதை வச்சுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சன்னாவை எடுத்து வெளியில் வச்சு ப்ரெஷர் குக்கர்லையும் வேக போட்டேன். இன்னொரு பக்கம் பூரிக்கு தேவையான மாவெல்லாம் பிசைஞ்சு வச்சுட்டேன். சன்னா மசாலாவுக்கு அதிகமாக வெங்காயம் தக்காளி வந்து அரைச்சி போடுவேன். அப்போ தான் கிரேவி வந்து நிறையா காணும். அதே மாதிரி சன்னா மசாலா பவுடர் கடையில் வாங்க மாட்டேன், ஏன்னா ப்ரிசர்வேட்டிவ்ஸ் போடுவாங்க. வீட்லேயே ஹோம்மேடாக தான் எல்லா பவுடர்ஸையும் நான் செய்வேன். இன்றைக்கி பவுடர் முடிஞ்சனால மிளகாய் தூள், மல்லித்தூள், சீரகத்தூள்னு எல்லா தூள்லையும் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணேன். இதே மாதிரி நான் ஏற்கனவே செஞ்சுருக்கேன். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் இருக்காது. டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் கடைசியாக வந்து கசூரி மேத்தி கையில் வச்சு நல்லா கசக்கிட்டு சேர்க்கணும். அப்போ தான் ரொம்ப வாசமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, கடைசியாக நம்ம வந்து தாளிக்கணும். சோலே மசாலாவுக்கு வந்து கண்டிப்பாக கடைசியாக தாளிச்சாதான் டேஸ்ட்டும் மனமும் ரொம்ப நல்லாயிருக்கும். பூரி இன்னொரு பக்கம் எண்ணெய் வந்து நல்லா கொதிச்சுட்டு இருந்துச்சு. இந்த பூரியும் ஒரு பக்கம் போட்டேன். இந்த மாதிரி பூரியும் சன்னா மசாலாவும் பசங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்க மட்டும் இல்லை, நானுமே விரும்பி சாப்பிடுவேன். மதியம் இல்லை நைட்டுக்கு கொடுத்தா கூட இதை சாப்பிடுவோம். எவ்வளோதான் டேபிளில் உட்காந்து சாப்பிட்டாலும் இந்த மாதிரி கீழே உட்காந்து சாப்பிடும் போது டேஸ்ட் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும். சாப்பிட்ட பிறகு கண்டிப்பாக ஃபோன் எடுத்து ஸ்க்ரால் பண்ணுவேன். இப்போ குறைஞ்சது ஒரு மாதமாகவே நான் தொடர்ந்து அயன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த மாதிரி சாரி அயன் பண்ணும்போது உங்களுக்கு செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் அதே நேரத்தில் விசேஷ நாட்டில் ரொம்ப சாரி ஈஸியாக கட்டிடுவேன். அதே நேரத்தில் என் பசங்க இருக்கனால அவங்களுக்கும் சாரி அயன் பண்ணும். அதனால டெய்லி ஒரு வழக்கமாகவே வச்சுட்டேன். சாரி வந்து அயன் பண்ணோன்னு கவரில் போட்டு வைக்க மாட்டேன். ஏன்னா இது ப்ரொஃபஷ்னலாக நான் செய்யலை. இப்போ ப்ரொஃபஷ்னலாக நம்ம செய்யணும்னா கவர் போடலாம். ஏன் யூஸுக்குனால இந்த மாதிரி பின் பண்ணி வச்சிருவேன். அப்பதான் நம்ம அங்கங்க எடுக்கும் போது கலையாம இருக்கும். நான் இந்த மாதிரி தான் செய்வேன். நீங்க எப்படி சாரி ஃபோல்ட் பண்ணி வைக்கீங்க? கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.